தமிழ்நாட்டினுடைய முன்னணி நடிகர் திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாரதிய ஜனதா தலைமையிலான அதிமுகவோட கூட்டணிக்கு போறாரு. யாரு தங்களோட கொள்கை எதிரின்னு இத்தன நாளா சொல்லிட்டு இருந்தாங்களோ, அந்த கொள்கை எதிரி கூடயே போயிட்டு, அவங்களுடைய நேரடி எதிரியான அந்த தீய சக்தி திமுகவை ஒழிச்சே தீரணுன்ற ஒரு முடிவுல, ஒரு ஆசையில, ஒரு கோட்பாடு நோக்கத்துல, ஒரு இலக்க அடிப்படையா வச்சு, நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா தலைமையிலான அதிமுக கூட்டணியில போய் சேரப்போறாரு அப்படிங்கிற பேச்சு சில நாட்களாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கூட்டணிக்கு என்டிஏன்னு கூட்டணி பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த என்டிஏ கூட்டணியில் சேரக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம கூடயும் சில பேர் வரலாம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்த அவரு நடிகர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாரு, யாரை நம்மளுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தராங்களோ அவங்க கூடயே நாம போய் சேரலாம் இல்லையா, அது நம்மளுக்கு பலம் இல்லையா, அது நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்றாரு. இது முழுக்க 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 நடிகர் விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அவருடைய கட்சிக்காரங்களுடைய விருப்பம்னு சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியில் வரும். அப்படி வெளியில் வந்துச்சுன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட சேர்ந்து உறுதியாயிருச்சு. அப்படி சேரும் பொழுது அவருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, அவங்க கட்சிக்காரங்க ஜெயிக்கிறாங்க, ஒரு சில எம்எல்ஏக்கள் வராங்க, இவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டைரக்டாக நான் துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க போகிறாங்க. ஆமாம், துணை முதலமைச்சர் பதவி தான் நடிகர் விஜய் கொடுக்க போகிறாங்க. அதை வாங்கி அவர் என்னப்பா பண்ணுவார், நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கலாம். ஆனால் அது வந்து ஒன்றும் சேர முடியாது. ஓகேங்களா? எப்படி ஒரு உரையில் 2 கட்சி இருக்க முடியாதோ, அதே மாதிரி ஒரு தலைமையில் 2 கூட்டணி வெவ்வேறு கட்சியில் தொடர முடியாது. கடந்து வந்த அரசியல் காலகட்டங்களில் ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி சேர்ந்த நடிகர் விஜய் அவர்களினுடைய நடிகர் விஜய் வளர்த்தி விட்ட நம்ம கேப்டன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி சேர்ந்து தான் ஒரு உரையில் 2 கட்சி இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க சொந்த கட்சிகளோடையே எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் ஒன்று சேர்ந்து இருந்தாங்க. அப்போ ஓபிஎஸ் தான் வந்து விலகி போயிட்டாரு, விலகி போக வச்சுட்டாங்க. அப்போ அங்கேயும் ஒரு இடத்துல ஒரு உரையில் 2 கட்சி இருக்க முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த நிகழ்காலத்தில் நடிகர் விஜயும் அப்புறமேட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு மோடி சர்க்கார் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணியும் ஒட்டுக்க இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது.